வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம டேங்குக்கு தண்ணியே மாற்றியாச்சு. இங்கே பாருங்க, சூப்பரா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. பாருங்க, நான் கையை விட்டு காமிக்கிறேன், எப்படி கிளியரா தெரியுதா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை விட போறோம்? இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாவமான ஆஸ்கர் தான் விட போறோம். ஆனா நான் விட போறதுன்னா கேட்டா சத்தியமா இல்லை. பாருங்க, ஆஸ்கர் 3 குட்டி போட்டுட்டு செத்து போயிடுச்சு. பாருங்க, பாவண்டா அப்படிலாம் சொல்லாத. இப்ப பாருங்க எங்க மம்மி எப்படி சூற விட போறாங்கன்ட்டு ஆஸ்கரை பாருங்க, கையிலேயே மாட்ட மாட்டேங்குதே. ஐயோ கைஸ், நீ பாருங்க, குட்டி ஆஸ்கரை பாருங்க, பொட்டல மாட்டோம் தூக்கி உள்ள விட்டாச்சு. இங்க பாருங்க, உள்ள விட்டோடனே என்ன பண்ணுதுன்ட்டு உடனே கீழே டவுன்ல போய் உட்காந்துருது. இப்போ வந்து நம்ம ஆஸ்கரோடைய ஹைடிங் ஸ்பாட்டான இந்த 2 இதுதான் கைஸ் க்ளீன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பாருங்க கைஸ், இப்படி தான் மெதுவாக தேய்ச்சி க்ளீன் பண்ணோம். இது வேணாம் கைஸ், ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா இதுதான் குட்டி அழுக்காக இருக்குது. கைஸ் நீ பாருங்க, இது எப்படி கழுவி க்ளீனாக வச்சுருக்கோன்ட்டு. இதை வாங்க உள்ளே போய் இப்போ போட்டு பார்த்துருவோம். பாருங்க, ஸ்லைடாக போயிட்டு பார்த்தீங்களா கைஸ், எப்படி அழகாக போய் விழுந்துச்சுன்ட்டு. இன்னொரு ரைடிங் ஸ்பாட்டான நம்ம ஆஸ்கருக்கு ஃபேவரட்டான ரைடிங் ஸ்பாட்டை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது கைஸ், இது கையில் பிடிக்கிறதுக்கே. அதுதான் கைஸ், இங்கே பாருங்க, இந்த பைப்பை நெளிச்சு வச்சுருக்காங்க அந்த மீன். அதுதான் கைஸ் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ வாங்க இதையும் உள்ள ஸ்லைடிங் விடலாம். இப்போ நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து இன்னும் 2 பேர் மிஸ்ஸிங் ஆகிறாங்க. 2 பேர் இல்லை, 3 பேர் மிஸ்ஸிங் ஆகிறாங்க. அது யாருன்னா வாண்டட் லிஸ்ட் இருக்கிற 3 பேர் கைஸ். ஆமாம் கைஸ், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் தான் டஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம டேங்கை பாருங்க, அதை ஊற்றணும்னா ஃபுல் ஆயிரும் டேங்கே. பாருங்க, சூப்பர் லேடி பாருங்க, டேங்கை எடுத்து ஊற்றுறதுக்கு பெரிய கைஸ், இது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு எனக்கு இன்னியே தெரியும். அதனால தான் நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் 3 வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வேறு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாங்க கைஸ், இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 போயிட்டாரு, செகண்ட் 1 போயிட்டாரு, தேர்ட் 1 போயிட்டாரு. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்க, டேங்கோடைய லெவலில் ஃபுல் ஆயிடுச்சு டேங்கே. மழை பறிச்சுன்னா இங்கே பாருங்க, குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. அதனால் உடனே எடுத்து மூடிட்டோம். இங்கே பாருங்க, டேங்கை நம்மளுடைய ஷீல்டை வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்துடலாமா? அப்போ தண்ணி இதில் இருக்கிறது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே தான் கைஸ் இருக்க போகுது. கைஸ், ஏன்னா நம்மளுடைய டேங்க் இருக்குல்ல, கீழே வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு அப்படியே ஒரு சொட்டிகிட்டே இருக்கும் ஒரு நாளுக்கு. அதனால் அப்படியே விட்டோம்னா ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தோம்னா இவ்வளோ லெவல் தாங்க இருக்கும் தண்ணி. மழை வருச்சுன்னா பயங்கர கிளியரா தெரியுறா. கைஸ் பாருங்க, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடலாம் போல இதுக்கு. கைஸ், அதோடைய வாய்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், பல்லெல்லாம் அப்படியே இந்த மாதிரி முளைச்சிருக்கு கைஸ், தூண்டில் மாதிரி. அங்கே பாருங்க, லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வெளியே வந்திருக்கு பாருங்க. கைஸ் இங்கே பாருங்க, ஆஸ்கரும் எல்லாரும் சுற்றுறாங்க, நானும் சுற்றுறேன்னு சுற்றிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஷார்க்கோடைய டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், எல்லாம் புதுசாக பிறந்த மாதிரி எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து பாருங்க, மழை வருஷம் எவ்வளோ கிளியரா தெரியுதுன்ட்டு. சூப்பர். இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதை எப்படியோ ரிஸ்க்லேயே ரஸ்க்கு சாப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாய்.